நம்ம த காட் ஆஃப் கென்ஜுட்சு இட்டாச்சி உச்சிகா உயிரோட இருக்கப்ப பாத்தீங்கன்னா நம்ம நகட்டோ உசுமாக்கியான பெயினும் த ஹேக்கர் ஆஃப் ஒபிட்டோவும் லீஃப் வில்லேஜுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா நம்ம எல்லாருமே பண்ணக்கூடிய ஆன்சர் இட்டாச்சி உச்சிகா குறுக்க நிப்பாரு, லீஃப் வில்லேஜை காப்பாத்த ஒரு செவரா நிப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் உண்மையும் கூட. நம்ம இட்டாச்சி கண்டிப்பா குறுக்க வந்து பிரச்சனை பண்ணுவாரு. பட் அது யாருக்கு பிரச்சனையா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இட்டாச்சியை பார்த்து நம்ம ஒபிட்டோ மட்டும் தான் பயந்துருப்பாரே தவிர நம்ம நாகட்டோவுக்கு இட்டாச்சியால எந்த பிரச்சனையுமே இல்ல. பட் நம்ம நாகட்டோங்கிற பெயின் என்ன நினைச்சிட்டு இருப்பாருன்னா இட்டாச்சி அகாட்சுகியில ஒரு மெம்பர், அவர் நம்ம சைடு தான், அவர் நம்ம காம்ரேட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு. த காட் ஆஃப் கென்ஜுட்சு இட்டாச்சி டெத் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம நாகட்டோங்கிற பெயின் ஏன் லீஃப் வில்லேஜை அட்டாக் பண்ணலனா அதுக்கு மெயின் ரீசன் நம்மளோட ஜிராயா சென்சே தான். ஆமா, இது உண்மைதான். நம்ம நாகட்டோ பார்த்து பயந்த ஒரே ஆள்னா அது நம்ம ஜிராயா சென்சே மட்டும் தான். நாகட்டோவோட சென்சேவா இருந்ததே நம்ம ஜிராயா சென்சே தான். நம்ம நாகட்டோவை பத்தி ஏதாவது சின்ன க்ளூ கிடைச்சாலே போதும், அடுத்த செகண்டே நம்ம நாகட்டோ டெத் ஆயிருவாரு அப்படின்னு நம்ம பெயினுக்கே தெரியும். நான் எதை வச்சு இந்த விஷயத்த சொல்றேன்னு பாத்தீங்கன்னா நம்ம இட்டாச்சிக்கும் ஜிராயாவுக்கும் ஒரே நாள்ல தான் பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில்ல ஃபர்ஸ்டா இறந்து போறது நம்ம ஜிராயா சென்சே தான். ஜிராயா சென்சேவை கில் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நாளைக்கே ஹிடன் லைஃப் வில்லேஜுக்கு போய் 9 டெயில்ஸை கைப்பற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு நம்ம ஹேக்கர் ஆஃப் ஒபிட்டோ இதுவா இருந்தாலும் நம்ம பார்த்து பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பட் அதுக்கு நம்ம பெயின் என்ன சொல்லுவாருன்னா இல்ல நம்ம நாளைக்கே லீஃப் வில்லேஜ் கிளம்பணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு. அதை சொன்னதுக்கு அப்புறம் அப்பவே லீஃப் வில்லேஜுக்கு கிளம்பி இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இட்டாச்சி வர்சஸ் சாஸ்கே ஃபைட்டே நடந்திருக்கும். இந்த விஷயத்துல இருந்தே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் பெயினுக்கு தொலையா இருந்தது நம்ம ஜிராயா சென்சே தான். இத்தனைக்கும் நம்ம பெயின் லீஃப் வில்லேஜ் அழிக்க வரும்போது யாரும் பெயின் கூட 1v1 பேட்டில் பண்ணிருக்கவே மாட்டாங்க. தட் இஸ் நம்ம நருட்டோ அண்ட் ஹோனோஹமாருவை தவிர. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெயின் ஏவி விட்ட சமனிங் அனிமலையை யாரும் சமாளிக்க முடியாம தவிச்சிருப்பாங்க. பட் நம்ம ஜிராயா சென்சே பாத்தீங்கன்னா 6 பெயினையும் ஒரே இடத்துல தடுத்திருப்பாரு. நம்ம கக்காஷி வர்சஸ் பெயின் ஃபைட்ல நம்ம கக்காஷி என்னதான் பெயின் கூட அவ்வளவு டஃபா ஃபைட் பண்ணியிருந்தாலுமே ஜோஜியும் ஜோஜியோட அப்பாவும் ஹெல்ப்புக்கு இருந்தாங்க. அதுவும் கூட 1v1 பண்ணி ஒரே ஒரு பெயினை மட்டும் தான் கில் பண்ண முடிஞ்சது. அந்த பெயினை கில் பண்ண கையோட நம்ம கக்காஷியுமே இறந்து போயிருப்பாரு. அந்த ஃபைட் நடக்கும்போது கூட நம்ம கக்காஷியே கேட்டிருப்பாரு, உங்க 6 பேத்தையும் எப்படி மாஸ்டர் ஜிராயா தனியால எதிர்த்து நின்னாரு, இதை என்னால நம்பவே முடியல அப்படின்னு. லீஃப் வில்லேஜ்ல அவ்வளவு பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருந்துமே பெயினை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியல. தட் இஸ் நம்ம நருட்டோவை தவிர. இதை விட நம்ம ஜிராயா ரெயின் வில்லேஜுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஆல்மைட்டி புஷ் போடுற நம்ம யாகிகோ பெயின் தலைமறைவா இருந்துட்டு வேற ஒரு பெயினை ஏவி விட்டுருப்பாங்க. ஆல்மைட்டி புஷ் போடுற பெயின் என்ன நினைச்சிருப்பாருன்னா நம்ம போய் ஜிராயா சென்சேவை எதிர்த்தா நம்மள கொன்னு பேக் பண்ணி 5th ஹொகாகேவான சுனாடே சென்ஜுவுக்கு டெலிவரி பண்ணிடுவாரு அப்படின்ற காரணத்தினாலதான் நம்ம நாகட்டோ சமனிங் பண்ற அந்த பெயினை ஏவி விட்டுருப்பான். அப்படி இருந்தும் கூட சமன் பண்ண எல்லா மிருகத்தையும் அடிச்சு தம்சம் பண்ணுவாரு நம்ம ஜிராயா. சேஜ் மோடு போன நம்ம ஜிராயா கிட்ட சமனிங் ஜுட்சு ஒர்க் ஆகாதுன்னு சொல்லிட்டு 3 பெயின்ஸ் வந்து ஃபைட் பண்ணிருப்பாங்க. அதனால நம்ம ஜிராயா சென்சே என்ன பண்ணுவாருன்னா 3 பெயினையும் கென்ஜுட்சுல லாக் பண்ணி ஒரே நேரத்துல போட்டு தள்ளிருப்பாரு. எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிராயா போய்கிட்டே இருக்கும்போது ஜிராயாவுக்கு பின்னாடில இருந்து வந்து ஒரு பெயின் அட்டாக் பண்ணா அந்த அட்டாக்ல நம்ம ஜிராயாவோட லெஃப்ட் ஹேண்ட் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செத்து போனவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமா 6 பெயின் வந்து நிப்பாங்க. பட் நம்ம ஜிராயா அதுல இருந்து ஒரே ஒரு பெயினை மட்டும் ரொம்ப அசால்ட்டா தூக்கிட்டு போயிருவாரு. நம்ம ஜிராயா என்ன நினைச்சிருப்பாருன்னா இவன் தான் ரியல் பெயின் அப்படின்னு ரசிகனை வச்சு அந்த பெயினை போட்டு தள்ளிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஜிராயாவுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது, ரியல் பெயின் வேற ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கான் அப்படின்னு. நம்ம ஜிராயா வெறும் பெயின் கூட 5 நிமிஷம் ஃபைட் பண்ணதுக்கு நம்ம நாகட்டோட ஃபுல் டீடைல்ஸுமே கலெக்ட் பண்ணிருப்பாரு. அதை ஒரு கோட் மாதிரி எழுதி லீஃப் வில்லேஜுக்கு சென்ட் பண்ணிருப்பாரு. பட் நம்ம லீஃப் வில்லேஜ்ல இருக்கிறவங்க லீஃப் வில்லேஜ் மொத்தமா தரமட்டமானதுக்கு அப்புறம் தான் அந்த கோடுக்கான அர்த்தத்தையே கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இந்த ஒரு விஷயத்துல இருந்தே நம்மளுக்கு ஒண்ணு புரிய வரும், நம்ம ஜிராயா ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஷினோபி மட்டும் இல்ல, ஐக்யூ லெவல் இருக்கிற ஒரு கேரக்டரும் கூட தான். எனக்கு தெரிஞ்சு ஜிராயாவோட ஒரு ஹேண்ட் கட் ஆகாம இருந்து ரியல் நகட்டோவை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அடுத்தடி நம்ம நகட்டோவுக்கு தான் விழுகும். கோனன் இடையில வந்தாலும் ஆயில் ஊத்தி எரிச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. ஏன்னா ஏஞ்சல் கோனன்லாம் நம்ம ஜிராயாவுக்கு ஒரு மேட்ரே இல்ல. சோ ஜிராயா சென்சேவை பத்தி நம்ம பெயினுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால மட்டும் தான் நம்ம பெயின் ஜிராயாவை டிஃபீட் பண்ணிருப்பாரு. இல்லனா நம்ம ஜிராயாவை தொடக்கூட முடியாது. சோ உங்க கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் யாரை பத்தி வீடியோ போடலாம் அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. பாய் guys. என்றும் மை ரெஸ்பெக்ட், காட் ஆஃப் ஷினோபி அண்ட் காட் ஆஃப் கென்ஜுட்சு.